திமுககாரங்களுக்கு இப்போ பெருத்த பயமே என்னென்னா, அதிமுக தானே நம்மளுக்கு இவ்வளோ நாளாக எதிரியாக இருந்தது. இப்போ புது எதிரி வேறு சேர்ந்துட்டானே. அதை கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் யார் எங்கே பேசியிருக்கா அதை சொல்லுங்கள் விஜயை பற்றி. ஏன் பேசலாம்? கழிவு ஊற்றுன கருவாடெல்லாம் இருக்குங்க. எனக்கு தெரியும். ஏன்னா இந்த என்னமோ ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. அவன் பேச்சை கேட்டிருக்கிறீங்களா? அந்த ஆள் பேச்சை கேட்டிருக்கீங்களா? மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரை எவ்வாறெல்லாம் இழிவுபடுத்தணும் அவ்வளோ தூரம் இழிவுபடுத்தினான். இன்னொருத்தன் இருக்கிறான் அந்த குடியாத்தம் பகுதியில் எவனா பேர் என்னமோ சொல்லுவாங்க. ஆனால் அவர் நாஞ்சில் சம்பத்தை பற்றி பேசவே இல்லையா விஜய்? அவர் வரல, பேசலை, கூப்பிடலன்றாங்க. வரல இல்லை, கூப்பிடல, அழைப்பு. ஈசிஆர் சரவணன் தலைமையில் இங்கே ஒரு பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்தால் இரவு 11 மணிக்கு அந்த கூட்டத்தை முடித்து கொண்டு அவசரமாக மாநாட்டுக்கு செல்ல முடியாது. ஏன்னா அவர் விமானத்தில் பயணிப்பவர் அல்ல. அவர் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருப்பதால் தொடர் வண்டியிலேயே பயணிக்கக்கூடிய மனிதர். இது இப்போ கூட 50 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு கட்சியில் இணையறதுக்கு அப்படின்னு ஆதாரம் இருக்கா? 50 லட்ச ரூபா நான் திமுக கிட்ட கேட்டேன், எனக்கு கொடுக்கல அப்படின்றாரு. அப்போ தாவேக்கா கொடுத்துருக்கிறதுனால தானே போயிருக்காரு. அப்படி ஏன் அவர் வாங்க வரலாறு இல்லையா? என்ன கார் வாங்குந்து, காசு வாங்குந்து, இதெல்லாம் காரு வாங்க. ஒரு பெண் வந்து தாவேக்கா ஆதரவில் இருந்து திமுகவுக்கு போகிறாங்க. சும்மா பாலாஜி தலைமையில் அந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு. வைஷ்ணவி அது எவ்வளவு திமிரில் தலைவனை திட்டிட்டு போணுச்சு தெரியுமா அந்த விஜயை? சீமான் தான் ஒரு பொருட்டு இல்லைன்றாரு. ஆமாம், ஒரு பொருட்டே கிடையாது. ஓகே, அதிமுக எங்கேயுமே அவர் வசப்படலை. ஏன்னா அதிமுகவும் இவரை வந்து அதுதான் சிறப்பு, இந்த மண்ணுக்கு உரிய. அதனால இன்னைக்கு அந்த ஹச்ராஜ் என்ன செய்தார்? உருவாக்கியதே இந்த சனாதன சக்திகளின் மொத்த உருவம் திமுக. தெரியுமா தெரியாதா? அது சங்கிகளின் மொத்த உருவமே திமுக. அதிமுகவுக்கும் பங்கு இருக்கு. என்ன அதிமுகவுக்கு பங்கு இருக்கு, கூட்டணி என்கிற பேரில் வச்சுருந்தா. ஆனால் முழுமையான சங்கிகளை அதிகாரம் கொடுத்து அழகு பார்த்தது திமுக. கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு முகில் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன். விஜய் திமுகவை மட்டுமே விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பேசுகிற இடத்துலலாம் திமுக தீய சக்தி திமுகன்னு இப்போது புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காரு. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்றதை மட்டும் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்காரு. பெருசாக அரசியல் பேசுறது இல்லைன்ற விமர்சனம் இருந்துகிட்டு இருக்கு. என் தேசிய தலைவனை உருவாக்கிய மகத்தான மக்கள் தலைவர் எம்ஜிஆர். அவர் உருவாக்கிய பேர் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனைத் தொடர்ந்து வழிநடத்தி கொண்ட மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். இன்றைக்கு மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் உதிர்த்த வார்த்தை தீய சக்தி. அதை ஜெயலலிதா தொடர்ந்து முழக்கமிட்டார்கள். ஆமாம், அதுக்கு அடுத்து இப்போ விஜய் தான் அதை விஜய் வந்து அதை முழக்கமிடுகிறார். அண்ணன் எடப்பாடியார் முழக்கமிட வேண்டும் என்று நான்லாம் ஆசைப்படுறேன். அவங்க இவங்க செய்ய தவறுனதை விஜய் பண்ணுறாரு, விஜய் பேசிகிட்டு இருக்கிறார். ஆக இந்த மக்கள் இப்போ என்ன முடிவு எடுத்துட்டாங்கன்னா, ஒரு பக்கம் எம்ஜிஆர் கண்ட பேரியக்கம் எடப்பாடியார் தலைமையில் இருக்கிறது, தீய சக்தியை ஒரு பக்கம் ஒரு விதமாக அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் பகிரங்கமாகவே இந்த தில்லுமுள்ளு கட்சியை பற்றியும் திருட்டு மாடலை பற்றியும் பகிரங்கப்படுத்துகிறார். ஆக ரெண்டு பேரும் டார்கெட் எதுனா தீய சக்தி தான். இதில் தூய சக்திகள் யார் அப்படிங்கிறத மக்கள் முடிவெடுப்பார்கள். ஓகே, தீய சக்தியை ஒழிப்பதற்கான காலம் இன்னும் 2 அமாவாசை மட்டும்தான் முடிஞ்சு. ஆக இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் வெண்ணிற தாடி கொண்ட ஈரோட்டு கிழவன் மண்ணில் ஒரு பிரமாண்டத்தை, ஒரு பிரளயத்தை உருவாக்கியிருக்கிறார். ஓகே, பிரம்மாண்டம் பிரளயம்லாம் சொல்கிறீங்க. அது ஏதோ செங்கோட்டையன் அவர்கள் அங்கே இருக்கிற செல்வாக்கை வச்சு கூட்டின ஒரு கூட்டம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஈரோட்டு மண் போன உடனே கொள்கை தலைவரான பெரியாரை பற்றி பேசியிருக்கணும். ஆனால் இவர் மஞ்சள் கதை அப்புறமா வேறு கதைகள்லாம் பேசிட்டு
ஏதோ சும்மா பெரியாரை பற்றி பேரளவுக்கு பேசின மாதிரி தான் இருக்குது. அது விமர்சனமாக போயிட்டுருக்கு இணையத்தில். கொள்கை தொடர்ச்சியாகவே இந்த கொள்கை தலைவர்களை பற்றி இவர் பேசுகிறதே கிடையாது. போன இடத்துல முதல்ல அது ஆரம்பிச்சிருக்கணும் இல்லையா? காளிங்கராயர் அணையை பற்றி தெள்ளத் தெளிவாக பேசியிருக்கிறார். சில பேர் பெரியாரை இளம்பெரியார் வாழும் பெரியாரெல்லாம் வக்காலத்து வாங்குகிற இந்த தேசத்தில் பெரியார் என்பவர் அட்டூழியத்தை நிரப்பியிருக்கிற பெரும் பாறையை உடைக்க வந்த கடப்பார் என்று அழகாக சொல்லிவிட்டார். கொள்கை தலைவனை பற்றி தமிழ்நாடே அறியும். புதிதாக விஜய் ஒன்றும் பேச வேண்டிய தேவையில்லை. ஆனால் காளிங்கராயரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? விஜய்க்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு எழுதி கொடுத்ததா பேசுகிறாருன்ற விமர்சனம் அப்படியெல்லாம் கிடையாது. படித்திருக்கிறார், படித்ததால் பேசுகிறார். ஈரோட்டு மண்ணிற்கு உள்ள சிறப்பு என்ன என்பதை மஞ்சளை மகிமைப்படுத்துகிறார். அது காரணம், அவரது கொடியிலேயே மஞ்சள் இருப்பதால் அதை பேசிதான் ஆக வேண்டும். பெரியாரின் போதனைகளை உலகத்தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் நளினச்சொல் நாஞ்சில் சம்பத்தவர்கள் இன்றைக்கு இணைந்திருக்கிறார்கள். ஓகே. ஆனால் அவர் நாஞ்சில் சம்பத்தை பற்றி பேசவே இல்லையா விஜய்? அவர் வரல, பேசலை, கூப்பிடலன்றாங்க. வரல இல்லை, கூப்பிடல, அழைப்பு. ஈசிஆர் சரவணன் தலைமையிலே இங்கே ஒரு பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்தால் இரவு 11 மணிக்கு அந்த கூட்டத்தை முடித்து கொண்டு அவசரமாக மாநாட்டுக்கு செல்ல முடியாது. ஏன்னா அவர் விமானத்தில் பயணிப்பவர் அல்ல. அவர் ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியில் இருப்பதால் தொடர் வண்டியிலேயே பயணிக்கக்கூடிய மனிதர். இது இப்போ கூட 50 லட்ச ரூபா வாங்கியிருக்காரு கட்சியில் இணையறதுக்கு. அப்படின்னு ஆதாரம் இருக்கா? 50 லட்ச ரூபா நான் திமுக கிட்ட கேட்டேன், எனக்கு கொடுக்கல அப்படின்றாரு. அப்போ தாவேக்கா கொடுத்துருக்கிறதுனால தானே போயிருக்காரு. அப்படி ஏன் அவர் வாங்க வரலாறு இல்லையா? என்ன கார் வாங்குந்து, காசு வாங்குந்து, இதெல்லாம் காரு வாங்கி அம்மையார் கொடுத்தாங்க, பாசத்தால் அன்பால் பறித்து கொண்டார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். நான் சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, அவர் கேட்ட இடம் கொள்ளையடித்த இடத்துல கேட்டால் எப்படி கொடுப்பாங்க? அவரே கொள்ளையடிக்கிற கூட்டத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிருந்து கேட்டால், நானே ஒளிச்சு வச்சுருக்கிற பணத்தை பத்திரப்படுத்தலான்னு நான் பயந்துக்கிட்டு கிடக்கிறேன், உனக்கு எப்படி நான் 50 லட்சம் கொடுப்பேன்? அப்படி தானே கேட்பாங்க. ஏப்பா என் கடங்கில் இருக்கிற பணத்தை உன்கிட்ட கொடுத்து நான் மாட்டிக்கவா? கேட்க வேண்டிய இடம் தவறாக மாறியதால் அவர் வறுமையில் இருக்கிறார். ஓகே. ஆனால் உடனே நீங்கள் இங்கே அந்த 50 லட்சம் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை. கூட்ட ஏற்பாடுகளே இல்லாத காலச்சூழலில் வறுமை அவரை கோர தாண்டவத்தில் சிக்க வைத்தது. ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்ததற்கு பிறகு தொடர்ந்து பொதுக்கூட்டங்கள், வருவாய் வந்துட்டுருக்கு. பொதுக்கூட்டங்களுக்கு போனால் கொடுப்பாங்கள்ல, இந்தாங்க பயணச்செலவுக்கு வச்சுக்கோங்க. யாருமே வந்து சும்மா பேச மாட்டாங்க. இந்தாங்க ஒரு 5 10 கொடுக்குற போது அவர் அன்றாட செலவினங்களை வந்து நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஒரு இடம் கிடைத்திருக்கிறது என்றால் அதை அரவணைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரை அதிமுக விட்டிருக்கக்கூடாது. ஓகே. நாஞ்சில் சம்பத் ஒரு புறம் இருக்கட்டும், விஜய் சப்ஜெக்டுக்கே வந்துடும். அவர் பேசினது அங்கே அந்த மஞ்சள் அங்கே தொழிற்சாலை அமைச்சு ஆராய்ச்சி மையம் வச்சு அதை மேம்படுத்தும்னு சொன்னீங்க, எதுவுமே செய்யலை. வாக்குறுதி, இத்தனாவது வாக்குறுதின்ட்டுலாம் குறிப்பிட்டு பேசுகிறாரு. திருப்பூரை பற்றி பேசுகிறாரு. நெசவாளர்கள் இந்த பிரச்சனையெல்லாம் தமிழகத்தை அதிகமாக ஆண்ட கட்சி இப்போது இருக்கக்கூடிய கட்சிகளில் அதிமுக, அதுக்கப்புறம் திமுக. இத்தனை வருஷம் அவங்க செய்ய முடியாததை விஜய் நான் தனியாக வந்து நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இது சாத்தியப்படுமா? வாயிலேயே வடை சுடுது திமுக அப்படின்ட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்காரு. வாயில் தானே வடை சுடுது திமுக. என்னத்தை அவங்க செஞ்சு வச்சுருக்கிறாங்க? அதே வடையை விஜய் சுடுறாருன்னு நான் சொல்கிறேன். அப்படிலாம் நீங்கள் இப்போ அதை பற்றி பேச முடியாது. அவர் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும், மக்கள் அவர் அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு பிறகு இந்த தேசத்தை கட்டியமைப்பதற்கான காலச்சூழல் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை பார்க்கிற போது தான். ஏன்னா நீட்டை நாங்கள் வந்து நீக்குவோம்னு சொன்ன கட்சி தான் இன்றைக்கி ஆண்டுகிட்டு இருக்கு. நீக்கிட்டாங்களாங்கிற ஒரு கேள்வியை வைக்கும்போது இப்போ அவங்க குதர்க்கவாதிகளாக குதறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மஞ்சள் கிடங்கை அமைத்து ஆராய்ச்சி மையங்களை உருவாக்கவும் சொன்னீங்க. உலகத்திற்கே மஞ்சளை ஏற்றுமதி செய்கிற மாநிலம் தமிழ்நாடு, குறிப்பாக ஈரோடை. இந்த மாவட்டத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும்? ஈரோடையில் வந்து நீங்கள் மஞ்சள் மட்டுமல்ல தெரியுமா, பருத்தி, இதையெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது, சூரியகாந்தி. மலை கிராமங்கள் முழுவதும் சூரியகாந்தி பூக்கள் தான் இன்றும் பயிரிடப்படுறது. கரும்புகள், என்ன கரும்பு? ஆலைக்கரும்பு அல்ல, பொங்கல் கரும்பு. விவசாயம், தண்ணீர் இருக்கிறது,
காளிங்கராயன் அணையை வந்து அவங்க தாய் எப்படியெல்லாம் கட்ட வச்சா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே சொல்லிட்டு அவர் அதையெல்லாம் கடந்து வந்து இந்த ஆட்சி என்ன செய்தது என்பதை ஆணித்தரமாக அழுத்தமாக தெரிவிக்கிறார். மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை பற்றி அங்கே பேசினார். நாம் பார்த்தோம். ஆனால் தெரிக்கிற பேச்சை அத்திக்கடவுளையே அவர் உரையாற்றிய விதம். ஆனால் இந்த அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பேசுவது காதில் விழுந்ததா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். எதிர்க்கட்சியாக கூட நினைக்காத ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறார். விஜய் எதிர்க்கட்சியா, அதாவது விஜய் சொல்றாரு திமுக வந்து எப்படியெல்லாம் முடக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஜய் முடக்கிறது ஏன்னா விஜய் ஒரு பொருட்டே இல்லைன்னு இவர் சொல்கிறாரு, மற்றவங்கெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, நீங்கள் தான் அதையும் அவரே குறிப்பிட்றாரு, நாங்கள் தான் ஒரு பொருட்டே இல்லைன்றீங்களா, அப்போ ஏன் கதறீங்க? எங்கே திமுக கதறிச்சு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு உதாரணம் சொல்லுங்கள். இப்போ இந்த நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்குல்ல, எங்கேயாவது திமுக உங்கள் அபிமான கட்சி, நாங்கள் உருவாக்கிய கட்சி, ஏற்றுக்கிறேன். இடைத்தரகர் தானே இப்போ இணைஞ்சி பெரிய தலைவராக இருக்கார். ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரி வரட்டுமா அப்படின்னு தமிழர்களுடைய பழமொழி இருக்குது. அந்த கதை தான் அந்த கதை. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கட்சியை பற்றி எங்காவது யாராவது பேசுகிறாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறேன்? திமுககாரங்களுக்கு இப்போ பெருத்த பயமே என்னென்னா, அதிமுக தானே நம்மளுக்கு இவ்வளோ நாளாக எதிரியாக இருந்தது, இப்போ புது எதிரி வேறு சேர்ந்துட்டானே. அதை கட்சி முக்கிய பொறுப்பாளர்கள் யார் எங்கே பேசியிருக்கா அதை சொல்லுங்கள் விஜயை பற்றி. ஏன் பேசலை? கழிவு ஊற்றுன கருவாடெல்லாம் இருக்குங்க, எனக்கு தெரியும். ஏன்னா இந்த என்னமோ ஒரு கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்கிறாங்க, சிவாஜி கிருஷ்ணன். அவன் பேச்சை கேட்டிருக்கீங்களா? அந்த ஆள் பேச்சை கேட்டிருக்கீங்களா? மரியாதைக்குரிய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாரை எவ்வாறெல்லாம் இழிவுபடுத்தணும் அவ்வளோ தூரம் இழிவுபடுத்தினான். இன்னொருத்தன் இருக்கிறான் அந்த குடியாத்தம் பகுதியில் எவனா அவன் பேர் என்னமோ சொல்லுவாங்க, குமரன். அவன் பேசுனதை கேட்டிருக்கிறீங்களா? இதெல்லாம் யார் தெரியுமில்ல? திமுகவின் வார்ப்புகள், வளர்ப்புகள். ஒரு முன்னாள் முதலமைச்சரை கூட தகுதி குறைவாக இவ்வளவு தரங்கட்ட வார்த்தைகளால் அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? விஜய் அவர்களை எவ்வளவு கேவலம், அதுவும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து சொல்லி அவமானப்படுத்துகிறது, கட்டிக்கிட்டு போன பொண்களையே கேவலப்படுத்துவது. அப்புறம் திருப்பி இவங்க சொன்னாங்கன்னா உங்களுக்குலாம் அசிங்கம் அவ்வளோ இருக்குது. நான் சொல்லக்கூடாது. அதெல்லாம் ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சது இல்லை. விஜயம் இங்கே வந்து அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழக வெற்றி கழகத்திலேருந்து இப்படி யாராவது தரைக்குறைவாக பேசி பார்த்துருக்கீங்களா? பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்க? இணையத்தில் நிறைய பேர் இணையெல்லாம் பண்ணுறாங்க. இல்லை காட்டுங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், மை டியர் விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்னு சொன்னார்ல, பெண்களை போட்டு அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க இணையத்தில்? என்ன பண்ணுறாங்க? ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பெண் வந்து தாவைக்கு ஆதரவில் இருந்து திமுகவுக்கு போகிறாங்க. சும்மா செந்தில் பாலாஜி தலைமையில் அந்த வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு. வைஷ்ணவி அது எவ்வளவு திமிரில் தலைவனை திட்டிட்டு போணுச்சு தெரியுமா அந்த விஜயை? அதுக்கு தரைக்குறைவாக மார்பிங் பண்ணி என்னென்னமோ பண்ணலாமா? நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு வந்து விஜய் பொறுப்பேற்க முடியாது. அதே மாதிரி மற்றவங்க பேசுறதுக்கு திமுக பொறுப்பேற்கணும்ட்டு விஜய் ஏன் கதறீங்க அப்படின்னு சொல்றது நான் சொல்கிறேன். அங்கீகரிக்கப்பட்ட திமுகவுடைய பேச்சாளர்களை தரம் தாழ்ந்த வகையில் பேசுகிறார்கள் என்றால் அதுக்கு தான் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் அந்த மாநாட்டில் சொன்னார், உங்களைப் போல தரங்கட்டவர்கள் நாங்கள் அல்ல, ஆனால் எங்களுக்கும் அது தெரியும்ன்றாரு. ஓகேங்களா? அப்போ இதை வச்சுக்கிட்டு தான் விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு இல்லை அது அடுத்த வார்த்தையை நீங்கள் கேட்கணும். உங்களைப் போல நாங்கள் இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய யுக்திகளை நாங்கள் இன்றைக்கு மாற்றி தெளிவான அரசியல் நீரோட்டத்தில் பயணிக்கிறோம். நீங்கள் எங்கேயாவது எழுச்சி தமிழர் எடப்பாடியார் வந்து எங்கேயாவது தரைக்குறைவாக யாரையாவது பேசி பார்த்துருக்குறீங்களா? ஒரு இடத்துல சொல்லுங்கள் நீங்கள். ஏன்? அதனால தான் அவர் அங்கே உயர்ந்து நிற்கிறார். ஏன் அந்த பண்பு விஜய்க்கு இல்லைன்னு தானே பார்க்கணும். அப்படிலாம் கத்துறது, அதாவது இளைஞர்கள் வந்து ஒரு நெருப்பு மாதிரி. இப்போது விவேகானந்தர் 100 பேரை கொடுங்க, ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு இல்லை நான் சொல்கிறேன், 100 பேரை கொடுங்க, ஒரு விடுதலை தருகிறேன்னாரு, இது பண்ணுறாரு. அதாவது இளைஞர்களை தப்பாக மட்டும் கைட் பண்ணுன்னா அது மிகப்பெரிய டிசாஸ்டர். ஆத வருஷம்னா கிட்டத்தட்ட அது பண்ணார். ஜென்சி கிட்ஸ் ஒரு கலவரம் வரணும், நேபாள் கலவரம் மாதிரி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், உசுப்பேத்தி விட்ற வேலையை விஜய் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஆக்ரோஷமாக கத்தாமல் பேச முடியாது. சரி, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். தமிழ்நாட்டில் வந்து பிரபாகரன் எவ்வளோ பேர் இருக்கும்?
சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 1,00,000 பேருக்காவது பிரபாகரன் என்ற பெயர் இங்கே சூட்டப்பட்டிருக்கு. ஆமாம். எதுக்காக அந்த பேர் சூட்டியிருக்காங்க? தலைவன் மீது இருக்கிற பற்று. அதுக்காக தலைவர் போல் நீ ஆயுதம் தூக்குன்னு சொல்லி வளர்க்குறாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் ஒரு ஆக்ரோஷம் ஏன் வருதுன்னு சொன்னால், அட்டுழியக்காரர்களை பார்த்தா ஆக்ரோஷம் வராமல் இருக்கிறது ஊமையா? நம்ம கேவலமானவங்களா? நீங்கள் குறிப்பிட்ட தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு இல்லாத ஆக்ரோஷமாக அவர் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு இங்கே வரும்போதெல்லாம் எப்படி கையாண்டார்? இல்லை ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அவரோட நான் விஜய் ஒப்பிடவே கூடாது, அது பெரிய தவறு. நான் என்ன சொல்கிறேன், இளைஞர்களில் அந்த கூட்டத்துக்கு வரவங்க ஏற்கனவே என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். இங்கே ஒரு தம்பி வந்து ஸ்பீக்கர் மேலே ஏறுறாரு, முத்தம் கொடுக்குறாரு, இதுதான் முதல் முறை. கொஞ்சம் மேம்பட்டு இருக்காருன்னு சொல்லலாம் விஜய். இப்போதான் அதெல்லாம் கவனிச்சு. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. தொண்டர்கள் மேம்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், தலைவர் மேம்படுறங்கிறதெல்லாம் மேம்பட்டு இருக்காரு. உதாரணம் சொல்ல முடியும். என்ன சொல்கிறீங்க? அதாவது இந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த பரிசு கொடுக்குற விழாவிலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்களை இணையத்தில் வர விமர்சனத்தை வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட்டு அவருடைய பேச்சுக்களில் இப்போ ஏன் 30 நிமிஷம் பேசினார் சொல்லுங்கள்? அவர் அதை குறிப்பிடுறாரு, நான் எவ்வளோ நேரம் பேசினேன் அவங்களுக்கு என்னன்ட்டு. அது விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்ட்டு தான் 30 நிமிஷம் பேசுகிறார். அப்படி இல்லை, மேம்படுறாரு. இல்லை தப்பு இல்லை, அரசியல் தெரியாதுங்க விஜய்க்கு, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் பேசுகிறது தப்பு. அரசியல் தெரியாதுன்னா பால்பன் திட்டத்தை 1993 தமிழக வெற்றி கழகம் உருவாக்கியிருக்கு. அன்றைக்கி அந்த கட்சி இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி கொரோனா காலங்களில் 1,50,00,000 ரூபா நிதி கொடுத்தது. இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் சாணக்கியம். புரட்சித் தலைவர் எவ்வாறு கையாண்டாரோ அதே கையாளுகிற முறையை இன்றைக்கி விஜய் அவர்கள் கடந்த 34 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறார். அதுக்கு ஆதாரம் நான் காட்டுவேன், என்கிட்ட இருக்குது. ஒன்று, நீங்கள் எடப்பாடியார் வந்து ஒரு தொண்டராக, ஒரு விவசாயியினுடைய மகனாக கட்சிக்கு வந்தார். அவருடைய உழைப்பு எவ்வாறு சாத்தியமானது? அது அவர் சின்ன சின்ன பொறுப்புகள்ல இருந்து வந்தார். இருங்க வேண்டாம். இல்லை நான் என்ன சொல்றேன், ஒரு ஸ்டார் கிட். இல்லை நான் ஒன்று சொல்கிறேன். விஜய் வந்து பவர்ஃபுல், இன்னைக்கு வந்து ஒரு மேன், ஒரு மனிதர், ஒரு தலைவரும் கூட. எடப்பாடியாரும் ஒரு பவர்ஃபுல் மேன், தலைவரும் கூட. ஆனால் 2 பேருடைய உழைப்பும் வெவ்வேறு. ஆமாம், சரிங்களா? எடப்பாடியாரனுடைய உழைப்பு தான் பெருசு அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா அவர் விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து அரசியல் கவர்ச்சியால் இவர் வந்து ப்ராப்ளம். இப்போ நல்லா கேட்டுங்க, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களினுடைய இந்த கொள்கை கோட்பாடுகள் கட்டுப்பாடுகளை இன்றைக்கு அதை வழிநடத்தி செல்கிற இடத்தில் எடப்பாடியார் இருக்கிறார். ஆனால் தளபதி விஜய் அவர்கள் எப்படி இருக்கிறார்னா, தானே சுயம்புவாக உருவாக்கி, யாருடைய பின்னணியிலும் இல்லை. எப்பத்திலிருந்து உருவானார்? யார் மூலமாக? 1993 அவர் உருவாகிட்டார். தந்தை உருவாக்குனாரு, அந்த தந்தையவே கைவிட்டவர். அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் தந்தை கைவிட்டார்னு சொல்கிறது தப்பு. விக்கிரவாண்டி மாநாடாக இருக்கட்டும், மதுரை மாநாடாக இருக்கட்டும், பெற்றோர்களை அழைத்து வர. இன்னொரு செய்தி, அரசியல் நோக்கத்துக்கு குடும்பத்தை ஒரு இயக்கத்திற்குள் கொண்டு வரக்கூடிய, எப்படி எடப்பாடியார் குடும்பத்தை கொண்டு வந்திருக்கிறார் அன்னைக்கு சொல்லுங்கள்? இல்லை நான் கேட்குற கேள்வி இல்லை நான் பொதுவெளியில இருக்கிற விமர்சனம். இருங்க பொதுவெளியில் யார் என்ன வேணாலும் பேசுவான். ஸ்டாலினை போல வந்து உதயநிதியை வந்து 4 வருஷத்துக்குள்ள முதலமைச்சர் ஆகிற வேலை செஞ்சாங்களா? எடப்பாடியார் செஞ்சுருக்கிறாரா? எம்ஜிஆர் செஞ்சாரா? இல்லை விஜய் வந்து அவர் என்ன சொல்கிறார், நம்ம குடும்பத்தை அதுக்குள்ளே திணிக்க வேண்டாம்னா ஒரு முடிவெடுக்கு. அதாவது இருங்க, என்னை பேச விடுங்க தயவு செய்து. இப்போ வந்து வாழும் என்னென்னா இளம்பெரியார்னு நம்ம எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. ஏன்னா ஒரு பெரியாரை யாரோட கொண்டு ஒப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்களா? எங்கேயாவது வந்து இந்த மாதிரி அயோக்கியத்தனமான சொல்லாடுகளை எவனாவது பயன்படுத்தியிருக்காங்களா? சொல்லுங்கள். பெரியாருடைய தொண்டு என்ன? பெரியாருடைய நோக்கம் என்ன? பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன? மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு கொள்கையை பரப்பிய ஒரு மாபெரும் தலைவன் யாரை கொண்டு ஒப்பிடுறீங்க? அதைத்தான் அவர் நேற்று சுட்டி காட்டுறாரு தளபதி விஜய் அவர்கள். எடப்பாடியார் அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த விஷயத்துக்காக, தெரியுமில்ல உங்களுக்கு? காட்டமான அறிக்கை. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று சொல்லி மனம் பரப்பிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை பற்றி ஏன் வந்து விஜய் பேச வேண்டிய இடத்துக்கு வந்திருக்குன்னு சொன்னால், அண்ணா உங்களுக்கு மட்டும் குத்தாய்க்கு விடலாடான்னு சொல்லிட்டார். புரியுதுங்களா? ஆக பெருந்தகை பேரறிஞர் அண்ணாவை சொந்தமாக்கி கொள்ளுகிறார். இது யாருக்கு விழுந்த அடினா திமுக விழுகிற அடி. அடுத்து வந்து களத்திலே இல்லாதவர்களை பற்றியெல்லாம் நான் பேசி ஒரு வார்த்தை அதிமுகவை தான் சொல்கிறாருன்னு நிறைய பேர் சொல்கிறார். அதிமுக இல்லை, ஒரே ஒரு செய்தி. தேர்தல் களத்தில் தொடர்ந்து இதுவரை வெற்றி பெறாத கட்சிகளும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் அபிமான கட்சி
உங்களுடைய அபிமான கட்சி? அதுதான் அலங்கோலமாக கிடக்குது. எப்படி அபிமானமாக இருக்க முடியும்? 2013 அது அபிமானம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வருடம் என்ன, 13 வருஷம் ஆச்சு நான் அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி. சில்லறைகள் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கே டார்கெட் வச்சார் விஜய்? இப்போ சீமான் தான் ஒரு பொருட்டு இல்லைன்றாரு. ஆமாம், ஒரு பொருட்டே கிடையாது. ஓகே, அதிமுக எங்கேயுமே அவர் வசப்படலாம். ஏன்னா அதிமுகவும் இவரை வந்து அதுதான் சிறப்பு, அந்த மண்ணுக்கு உரிய. அதனால் இந்த இதை ஏன் அதிமுகவை எடுத்துக்கூடாதுன்னா, அதிமுக இங்கே விமர்சனம் பண்ணல, அதனால் இவரும் விமர்சனம் பண்ணாமல் இருக்கார். சீமானை தான் இவர் சொன்னதா சொல்லி ஓகே, இது ஒரு பாயிண்ட்டு. ஆனால் பாஜகவை அப்படியே மேலோட்டமாக கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எந்த விஷயத்தையும் வாய் திறந்து சொல்ல மாட்டுறாரு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு கட்சி இருக்கா சொல்லுங்கள்? தனியாக நிற்கட்டும், தேசிய கட்சின்னு சொல்லி பீத்திக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டை நிற்கட்டும், எத்தனை சதவீதம் ஓட்டு விடுவோம்? 0.36%. கடந்த முறை நின்னப்போ வாக்கு சதவீதம் அவங்களும் வாங்கியிருக்காங்க. கூட்டணி வச்சு தனியாக நில்லுங்க. தெம்பு இருந்தால் தேசிய கட்சி தானே நீங்கள், தனியாக நின்று பாருங்கள் தமிழ்நாட்டில். அது ஒரு இல்லாத கட்சி தமிழ்நாட்டில். அதை பற்றி பேசி ஏன் அவருடைய உதட்டிலேருந்து அந்த வார்த்தையில் உச்சரித்து அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்து? அங்கே மத்தியில் ஆட்சியில் இருக்காங்கல்ல, இருக்கிறதா சொல்கிறாங்க. தாக்கத்தை ஏற்படுத்துதில்ல அவங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் தமிழகத்தில் ஒரு தாக்கத்திய வரைபடத்திற்குள் தமிழர் நாடு அங்கம் வகிக்கிறது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படியும் அவர்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக எல்லோரும் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை. அப்போ நீங்கள் சொல்ல வர்றது பார்த்தா பாஜகவை அவர் எதிர்த்து பேசினா அது திமுகவுக்கு சாதகமாக உண்மையா? நீங்கள் ஏன்னா திமுகவும் பாஜகவும் ரகசிய தொடர்பு, ரகசிய உறவு எல்லாமே இருக்குது. அது ஆதாரத்தை காட்டும் இருக்குன்றாங்க. யார் சொன்னால் காட்ட சொல்லுங்க எங்கேயாவது. அதுதான் விமர்சனம் பண்ணுறதில்ல. நான் ஒன்றே கேட்கவா? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கைது நடவடிக்கையில் பின்னணி வந்து பாஜக தான் அப்படின்னு இதை இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். அந்த கைது நடவடிக்கை, அந்த சம்பவங்களை பார்க்குற போது அனுதாபப்படக்கூடியவர்கள் ஆதரவு தெரிவிப்பது இயல்பானது. அது மனிதநேயம் முக்கியது. ஹச்ராஜாவை யார் சட்டமன்ற உறுப்பினர் ஆகினார்? திமுக கூட இருக்கும்போது ஆனார். ஆனால் அதை விட்டுட்டு அதுக்கப்புறமா கடுமையாக எதிர்த்துட்டு தானே இருங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் அந்த வாதத்துக்கு வந்தீங்கன்னா கனிமொழி, உதயநிதி, அந்த பேர் இந்த பேர் கவிதை மாதிரி இருக்குன்னு விஜய் பாராட்டிலாம் பேசியிருக்காரு. ஏங்க பேர் நல்லா இருக்கிறத பாராட்டி தானே பேசணும். பேர் நல்லா இருக்குங்க. ஆனால் நீங்கள் அதிகாரத்தை கையில் கொடுத்தீங்களா? அது எப்படி சொல்லுங்கள்? அதிகாரம் என்பது வேறு, ஒருத்தரை வாழ்த்துதல் என்பது வேறு. ரெண்டுக்கும் வேணால் மணிக்கணக்கில் பாடம் எடுப்போம், வாங்க பேசுவோம். அதிகாரத்தை கொண்டு யார்கிட்ட கொடுத்தாங்க? முதலாக தமிழ்நாட்டில் யார் கொடுத்தா? இன்னைக்கு அந்த ஹச்ராஜ் என்ன செய்தார்? உருவாக்கியதே இந்த சனாதன சக்திகளின் மொத்த உருவம் திமுக. தெரியுமா தெரியாதா? அது சங்கிகளின் மொத்த உருவமே திமுக. அதிமுகவுக்கும் பங்கு இருக்கு. என்ன அதிமுகவுக்கு பங்கு இருக்குது, கூட்டணி என்கிற பேரில் வச்சுருந்தா. ஆனால் முழுமையான சங்கிகளை அதிகாரம் கொடுத்து அழகு பார்த்தது திமுக. இப்போ வானதி சீனிவாசன் அக்கா இருக்காங்க, எனக்கு தெரிய பாஜகவில் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அவங்க மட்டும்தான் இப்போ முகம் தெரியுது. மற்ற 3 பேர் யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியலை. நயினார்லாம் உங்களுக்கு தெரியாது? நயினார்லாம் இப்போ வந்தவருங்க. மற்ற 2 பேரை சொல்லுங்கள் நீங்கள், உங்களுக்கு தெரியுமா? இவர் தலைவராக இருக்கிறதுனால நயினார் வந்து எம்எல்ஏன்னு நம்ம நினைக்கிறோம். அதுவே எம்எல்ஏன்னு என் மைண்டுக்கு வரல. பாஜக தலைவர் தான் என் மைண்டில் வருது. மற்ற 2 பேரை சொல்லுங்கள் பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு. இதுதான் நிலை, இதுதான் விஷயம். அப்போ இல்லாத கட்சியை பற்றி பேசி அதை இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு என்ன நம்மளே விலை கொடுத்து வாங்கி உள்ளே வைக்கிறது? சரி, ஓகே, இதுதான் கன்வீனியன்ட் விஜய்க்கு. பாஜகவை டச் பண்ணாமல் திமுகவை அடிக்கிறது தான். நீங்கள் திமுகவை டச் பண்ணாவே அது பாஜகவை டச் பண்ணதுக்கு சமம். எப்படி இது என்ன? ஆமாம் ஆமாம், திமுக கடுமையாக எதிர்க்குது பாஜகவை. அதை வச்சு தான் எங்கே நான் கேட்குறேன், எங்கே தலித் வாக்கு எங்கே எதிர்த்துருக்காங்க? கொள்கை ரீதியாக அண்ணன் திருமாவளவன் எதிர்த்ததை போல திமுக எதிர்த்திருக்கா? இல்லை, சனாதன எதிர்ப்பு மாநாடு நடத்தினார் கூட்டணி கட்சிகள் இருந்தே. திரும்ப நீ ஒரு மாநாடு நடத்தினியா? பெரியாரின் பேரன்னு பேசிக்கிறது. ஆனால் இப்போ என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்னு அமித்ஷாவை நோக்கி சொல்கிறாரு இல்லையா நேரடியா? எது? முதல்வர் இந்த இளைஞரணி கூட்டத்தில். அது முதியோரணி. நீங்கள் வேற நீ இளைஞரணின்னு பேசிக்கிட்டு முதியவர்கள் மாநாடு அது. அதில் அது முதியோர்கள் மாநாடு மட்டும் இல்லை, பல பேரை சொல்லலாம். மேடையில் உட்கார்ந்தவங்கள விட்டுருங்க. கூடுன இளைஞர்களுக்கு வந்து இப்போ இளைஞரணி செயலாளர் உதயநிதி, அவருக்கு வயசு என்ன? 48 50க்குள்ளே ஆகுது. சரி, இளைஞர்னா எத்தனை வயசுக்குள்ளே இருக்கணும்? 30 60. ஒரு மிகப்பெரிய கட்சி. நான் கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள்.
முதியவர்கள் 35, அதிகபட்சம் 35, 30. 35 தானே. அவர் எப்படி இளைஞரணி தலைவராக இருக்க முடியும்? ஸ்டாலின் அவர்களும் இருந்தாங்க. அதை தான் நாங்கள் கேட்குறோம். புரியுதுங்களா? அது முதியோர்கள் மாநாடு மட்டுமல்ல, வாழை திருடர்கள் மாநாடு, ஆப்பிள் அது திருடர்கள் மாநாடு. அதிமுகவிலையும் நடந்திருக்கு. ஏங்க அதிமுக இங்கே பாருங்க, அதெல்லாம் நீங்க அதிமுகவில் எப்போ திரும்ப நடக்கும்? கூட்டமெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் இங்க மட்டும் எப்படி நடந்தது? கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே அத்துட்டு போயிட்டாங்க. தெரியாதா? கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போதே குடிக்க போயிட்டாங்க. இது குடிகாரர்கள் மாநாடு. தெரியுதா இல்லையா? பசியால் வந்தவனுக்கு பிரியாணி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு போதையில் அண்டாவை ஊற்றுதா? தெரியுமா தெரியாது? வெந்துக்கிட்டு இருக்கிற அண்டாவை குப்புற கூட்டினாங்க. எப்படி இருக்குது இது? அது குடிகாரர்கள் மாநாடுங்க. நீங்கள் போய் வெவ்வேறு இளைஞரணி அப்போ தாவேக்கா நடத்தினது கொலைகார மாநாடுன்னு சொல்லாமா? அவங்கள கொலை பண்ணாங்க. யார் பண்ணா? இப்போ அவங்கள குடிக்கி ஊற்றி கொடுத்தாங்க. அப்படி ஆமாம், நீங்கள் தானே 2 ரூபா காசு கொடுத்துருக்கீங்க. கூட்டம்னு அப்படி இல்லை, வரும்போது காசு கொடுத்து குடிக்க வச்சது யாரு? அங்க கட்சி ஆட்களும் இங்க தொண்டர்களும் நீங்க ஏதோ ஒரு நடக்குதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. மதுக்கடையில் ஒழிப்போம் நீங்க தானே சொன்னீங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்களா? ஒழிச்சிங்களா? உங்க கட்சியில் ஆலைகளே இப்போ அதிமுகவை சேர்ந்த நபர்களுக்கும் திமுகவை சேர்ந்த நபர்களுக்குமே மது ஆலை இருக்கு. 2 பேரும் மாறி மாறி வாக்குறுதி கொடுத்தது உண்மைதான். சரிங்களா? அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அந்த வாதத்தை நம்ம விட்டுருவோம். ஒரே ஒரு விஷயம் தான், மெட்ராஸை ஒரு கையெழுத்தில் தானே சென்னைன்னு மாற்றினாங்க. ஒரே ஒரு கையெழுத்து போட்டால் சரக்கு இருக்காருங்க. அந்த அதிகாரமும் அந்த அந்த கள்ளச்சாராயம் அதிகமாகிடும். அப்போ வேறு மாநிலத்துக்கு போயிட்டு இவ்வளோ ஒயின் ஷாப் இருக்கும்போது அப்புறம் என் கருணாபுரத்தில் வந்து 68 பேர் சேர்த்தான், எத்தியார் குப்பத்தில் 23 பேர் சேர்த்தான். இதை குடிக்க வேண்டியது தானே? அப்புறம் சார் கம்மி விலையாக விற்குதுன்ட்டு அங்கே தேசம் வறுமையில் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க தானே? கண்டிப்பாக அதில் மாற்று கருத்து இல்லை. விஜய் வந்தால் ஒரு நான் மாற்றத்தை கொடுத்துருவேன் தீய சக்தின்னு ஆக்ரோஷமாக கத்துறதுனால ஒரு எம்ஜிஆரின் ஒரு சில விஷயங்கள்ல மாறிடும்ட்டு எந்த நம்பிக்கை வரும்? அதாவது தெளிவா பேசணுன்ற இதேதான் புரட்சி தலைவர் அவர்கள் 1972 நம்ம கேட்கல, பொதுவா எதிர்ப்பாங்க. 1972 புரட்சி தலைவர் இயக்கம் கண்டபோது என்ன சொன்னாங்க? கூத்தாடிக்கெல்லாம் கூட்டம் கூடாதுனாங்க. கூட்டம் பார்த்து ஓட்டு விழுகாதுனாங்க. கடைசி என்ன நடந்துச்சு? வெற்றி பெற்றார். முதலாக 1974 பாண்டிச்சேரி மாநிலத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 ஆண்டுகளில் கைப்பற்றியது. வரலாறு இருக்கிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ டார்கெட் என்ன? அதிமுகவுக்கு டார்கெட் என்ன? திமுக. தாவேக்காவுக்கு டார்கெட் என்ன? திமுக. ஆக 2 இயக்கமும் இந்த கொள்ளை கும்பலை ஒழிச்சு கட்டி 2 பேருமே நாற்காலிக்கு ஆசைப்படுறாங்களே. எது? தாவேக்காவும் அதிமுகவும். என்னை பொறுத்தவரை என்ன தெரியுமா? இவங்க 2 பேருமே தமிழர்கள். யார் ஆட்சி பிடிச்சாலும் நான் மகிழ்ச்சி அடையாது. திமுக கும்பல் இருக்கக்கூடாது, பந்தரி கும்பல்கள் இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். இங்கே விஜய் மேலே இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்கிறது, ஒரு சினிமா மோகம், ஒரு நடிகர், அந்த ஒரு இதுக்காக வராங்களா? திமுக மேலே இருக்கக்கூடிய அதிருப்தினால் விஜய் பக்கம் போகிறாங்க. எப்படி பார்க்குறது? 2மே நடந்துட்டு. ஒரு பெரிய நடிகன், உச்சக்கட்ட நடிகர், உயரத்தில் இருக்கிற நடிகர், அவருடைய பேச்சு இன்றைக்கு சாதுரியமாக இருக்கிறது, மக்கள் நேசிக்கிறார்கள். திமுக அடித்த அடாவடி கொள்ளைகளும் கோரதாண்டவ கொலைகளுமே இன்றைக்கு மக்கள் மனமாறி இருக்கிறார்கள். விஜய் கூட்டத்துக்கு வந்தாலும் அல்லது எழுச்சி தமிழர், இந்த புரட்சி தமிழர் மரியாதைக்குரிய எடப்பாடியாக இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் பெண்கள் எதில் வர்றாங்கன்னு தெரியுமா? இலவச பேருந்தில் தான் வர்றாங்க. 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அந்த பணத்தில் தான் இந்த கூட்டத்துக்கு வந்து வாங்கி சாப்பிட்டு எப்படி இருக்குது? தோல்வி அடைந்திருக்கிறார்கள். இப்போ புறப்பட்டுருக்கு. அரசு போக்குவரத்து கழகம் எந்த அரசு? கர்நாடகாவா? பாண்டிச்சேரியா? லண்டனா? தமிழ்நாடுன்னு போடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா பேருந்துகளையும் அரசு போக்குவரத்து கழகம். அரசையுமே எடுத்துற போக்குவரத்து கழகம் கழகம், அதுக்கு கழகம் திமுக. கடைசியாக கழகம்ங்கிறதுக்கு முன்னாடி முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்றம். அதுக்கெல்லாம் இங்கே நாள் இல்லை. இன்னும் 2 அமாவாசை தான் நான் முதவே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட திருவண்ணாமலை பேரையே மாற்றி வச்சுட்டாங்க. என்ன பேர்? பார்ப்பனர்கள் வருகை. சொக்கி அம்மன் சொக்கநாதருடைய மனைவி மீனாட்சி அம்மன் என்று மாற்றினார்கள். அரங்கநாதர் திருத்தலத்தை ஸ்ரீரங்கம் என்று மாற்றினார்கள். பெருவுடையார் திருத்தலத்தை பிரகதீஸ்வரர் ஆலயம் என்று இவர்கள் மாற்றினார்கள்.
இப்போ கடைசியாக எங்கே வந்து நிற்கிறாங்க தெரியுமில்ல? குலதெய்வ வழிபாட்டு முறையில் எல்லை தெய்வங்களாக இருக்கிற காளியாத்தா மாரியாத்தா கோயிலேயே ஆதிசங்கரர் படங்களை வரைந்து கொண்டு இருக்கிறார்கள். அது பார்ப்பனர்கள் சூழ்ச்சின்னு தானே பார்க்கணும். இங்கே இருங்க. திமுகக்கு இருங்க, அதுக்கு தான் நான் வரேன். பார்ப்பனர்களுடைய சூழ்ச்சிக்கு ஒரு பெரிய புரட்சி தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். இப்போ புதிதாக ஏவா வேலு போன்ற இனவாதம் பேசக்கூடிய அமைச்சர்கள் அவர்கள் மொழிக்கு ஏற்ப இப்போ பெயர்களை மாற்றுவதற்கு துடிக்கிறார்கள். ஒரு பக்கம் பார்ப்பனர்கள் மாற்றிக்கிட்டு இருக்கிற வேலையில் இப்போ இவங்க கிளம்பியிருக்கிறாங்க புதுசாக. சரி, இவங்க தான் கிளம்புனான்னு பார்த்தா அரசே மாற்றுது. அதுதான் அரசு போக்குவரத்து கழகம். நீங்கள் நீதிமன்றத்தினுடைய ஆணை இருக்கிறது. அரசு அலுவலகங்களிலோ அரசு இன்ன பிற மக்கள் பயன்படுத்தும் பேருந்துகளிலோ எந்த விதமான மதப்படங்குகளையும் வைக்கக்கூடாது என்பது ஆணை இருக்குது. ஆனால் இது இப்போ ஆரம்பிச்சதில்லை, ரொம்ப காலமாகவே. இப்போ நீங்கள் அண்டைய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அப்படின்னு இருக்கும்போது தான் அங்கே கட்சி அடையாளமோ அவங்க தலைவருடைய புகைப்படம் அது இதுன்னு அவங்க இதில் இருக்கும். இல்லை ஏதோ ஒரு அரசு நிகழ்ச்சியில் அவங்க எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அந்த கட்சி அடையாளங்களும் அந்த தலைவர்கள் படமும் இருக்கும். மற்ற அண்டைய மாநிலத்தில் அப்படிலாம் இருக்காது. வெறும் அந்த கேரள அரசு அப்படின்னு இருக்கும். இது வெகு காலமாகவே ஆந்திர பிரதேஷ் எதுவாக இருந்தாலும் இந்த இது இருந்துகிட்டு இருக்கு. இது நம்ம புதுசாக இப்போ தான் வந்திருக்குன்ட்டு நம்ம எடுத்துக்க முடியாது, ரொம்ப காலமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் விஜய், நீங்கள் அரசு போக்குவரத்து கழகத்தை பற்றி சொல்கிறதுனால சொல்கிறேன். ஓசின்னு கொச்சப்படுத்துறீங்க. இலவசம், நான் சலுகைக்கு இலவசத்துக்கு நான் இது பண்ணுறேன், வரி பணத்தில் தானே கொடுக்குறீங்க, சலுகைக்கு எதிரானவன் கிடையாதுன்ட்டுலாம் பேசுகிறாரு. உங்களுக்கு ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன், இந்த விஜய் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்கிறார். பொன்முடி சொன்னதை வச்சு முக்கியமான பிரச்சனைப்பே இவர் எங்கேயுமே வரலையே. பனையூருக்கு கூப்பிட்டு பார்க்குறாரு, இல்லைன்னா ரெசார்ட்டு கூப்பிட்டு தான் பார்த்துருக்காரு. இவர் எங்கே வந்து நின்னார், நான் நிற்பேன் அப்படின்ற சொல்கிறதுக்கு என்ன தார்மீகம் இருக்குது விஜய்க்கு? அனிதா மரணத்திற்கு வந்தார். கருணாபுரம் கள்ளச்சாராய மரணத்திற்கு வந்தார். புதிதாக நிறுவப்பட்டு கொண்டிருக்கிற விமான நிலையம் பரந்தூருக்கு வந்தார். அஜித் கஸ்டோடியல் டெத் அதுக்கும் வந்தார். எதுக்கு? அஜித் குமார் மரணத்திற்கு அஜித் குமார் போனார். இங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்க? வந்து 2 ஆண்டுகள் ஆச்சு. வருகிற இடமெல்லாம் லட்சக்கணக்கில் திரள்றான். உயிருக்கு எல்லாமே ஒரு வாக்கு வங்கியை கணக்கு வச்சுக்கிட்டு போனதாக தான் சொல்லப்படுது. சுர்ஜித் வந்து ஒரு பையனை வெட்டி கொள்றாப்புல, அங்கே போயிட்ட அந்த குடும்பத்தை சந்திக்கல. பிறப்புக்கும் எல்லா உயிர் ஒரு செய்தி இருக்குது. கொள்கை பிரகடனத்தை அறிவித்து இங்கே கொலை செய்யப்படுவது. இப்போ சுர்ஜித் வந்து கொலை செஞ்சது யாருன்னா தனிப்பட்ட பகை. ஆனால் அஜித்குமாரை படுகொலை செய்தது அதிகார கொலை. இருங்க ஆணவ படுகொலை. அது அவங்க தந்தை என்ன சமீபத்திய செய்தி தெரியல. வெட்டும் போது அவங்க தந்தையார் பக்கத்தில் தான் காவல்துறை அயோக்கிய போய் பக்கத்தில் தான் இருந்திருக்கான். நான் ஒன்று சொல்கிறேன், இப்போ கேளுங்க. அஜித்குமார் என்பது அதிகார வர்க்கத்தால் அடித்து கொள்ளப்பட்ட கொலை. 2க்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் அந்த சுர்ஜித் கவின் படுகொலைக்கு நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். அந்த படுகொலை வழக்கை யார் எடுத்து நடத்துறதுன்னு தெரியுமா தெரியாதா? யார் நடத்துகிறா? தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர்கள். செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும், அந்த செயலை என்னை அடையாளப்படுத்தும் என்கிற தத்துவத்திற்கு ஏற்ப செயலை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அஜித்குமார் கொலை வழக்கை யார் நடத்துறது? சிபிஐ விசாரணையில் இருக்குது. ஆனால் அதுக்கான பெட்டிஷன்லாம் போட்டது தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வழக்கறிஞர் பிரிவு மிக தெளிவாக வேலை செய்து கொண்டிருக்க. எதை எங்கே காயணும் ஒன்று தெரியுமா? புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவையில் மலங்கலந்த பிரச்சனையை வழக்கு நடத்துகிறதே தமிழக வெற்றி கழகம் தான். ஆனால் நாதவர்ஷனா தான் அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கிறார். எனக்கு தெரியும், கண்கூட நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தினந்தோறும் அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து தேவைப்படும் போதெல்லாம் பொழுது பேசி கொண்டிருக்கிறார். அடுத்த கட்ட நபருக்கு நம்ம இன்னொன்று 3 மாதம் பொறுங்க. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் நடக்கிற போது வேங்கவையில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உண்மையான குற்றவாளியை கூண்டில் நிப்பாட்ட வர விட மாட்டாங்க. அது அதிமுகவாக இருக்கட்டும் அல்லது தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், எல்லாம் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இவர்கள் போட்ட ஆட்டத்திற்கு அளவில்லாமல் எத்தனை படுகொலைகள் இங்கே நடந்திருக்கிறது. கருப்பூர் நகரத்தின் தங்க தலைவன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் 3 முறை உச்சநீதிமன்றத்தில் போய் இடைக்கால மனு வைத்து போடுகிறார்கள். கொலைகாரர்களே நீங்கள் தானே. யாரை காப்பாற்றுவதற்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசிச்சு பாருங்க. நீங்கள்
அந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கும் நீதி கேட்டு இன்றைக்கு வைக்க போராட தான் போகுதா? இல்லை, அது குடும்பமே பார்க்குறாங்க. விஜய் போகவே இல்லை. போகலை தான். ஆனால் நாதவர்ஷனா கலந்துட்டார், அதை பார்க்கலையா? ஆனால் நாதவர்ஷனா வந்து அவரை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது விசிகாவில் இருந்தார். அவர் நடத்திய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களோடு நடத்திய போராட்டம் இன்றைக்கும் காட்சிகளாக இருக்கு, பாருங்கள். ஆக இந்த அரசை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக மாபெரும் மக்கள் சக்தி இயக்கங்கள் இரண்டு மோதுகிறது. எதிர்கால போட்டி அப்படித்தான் அமையப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, புரட்சி அப்படின்னு ஆரம்பித்து தளபதின்னு முடித்தார். இன்னும் அந்த அம்மையார் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு தாவைக்கா கரை வெட்டி கட்டிக்கிட்டு போகிறது ஒரு அரமணத்தோடு தான் அங்கே இருக்கிற மாதிரி தோணல. அப்படி இல்லை. பிறந்த இடத்த இன்றைக்கும் யாரும் மறக்க முடியாது. ஓடி ஆடி விளையாண்ட மண்ணை யாராலும் மறக்க முடியாது. இன்னமும் அவர் அதிமுககாரராகவே தான் பிரதிபலிக்கிறார் என்றால் அந்த அளவிற்கு அதிமுகவை அவர் நேசித்திருக்கிறார். சரிங்களா? ஆக இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்ததற்கு பிறகும் கூட தன்னை செதுக்கி கொண்டிருக்கிறார். மாறணும். நேற்று புரட்சி தலைவர்னு சொல்ல வேண்டிய இடத்துல டப்புன்னு புரட்சி தளபதி என்று மாற்றினார். பேச்சிலே நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். ஆக அபரிவிதமான அன்பும் பாசமும் கொண்டவர்கள் அப்படித்தான் இருக்க முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும், மாற்றிக்கொள்வார் என்றே நான் நம்புவோம். ஓகே. அடுத்தடுத்த கூட்டத்தில் வெறுமனே திமுக வந்து எதிரி அப்படின்ட்டு பேசாமல் இன்னும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்து பிரச்சனைகளுக்கு அதாவது இந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு மேம்போக்காக சொல்லிட்டு போகாமல் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசினா நல்லாயிருக்கும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிரச்சனைகள் இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகும்போதும் அந்த மாவட்ட தலைவர் கிடையாது, மாநில தலைவர். மாவட்டத்தில் பேசும்போது அந்த மக்களுக்கு என்ன தேவை, அந்த மதுரைக்கு போயிட்டு திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசணும். விஜய் பேசுவார். அங்கே பேச வேண்டிய அவசியமும் இல்லை. திரியேற்றினதும் தமிழர்கள், தீபயத்தினதும் தமிழர்கள், இஸ்லாமியரும் தமிழர்களே, இந்துக்கள் தமிழர்கள் அல்ல. கீழே இந்துக்கள் போராடினா மேலே இருக்கிறவங்க தமிழர்கள் வந்து தீபத்தை ஏற்றுறான். பிறப்போக்கும் எல்லா இருக்கும், முடிஞ்சு போச்சு. அது விஜய் வாயிலிருந்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு தரப்பு மக்களும் சந்தோஷமாக இருக்காங்களே, மகிழ்ச்சியாக தானே இருக்காங்க. வந்தேரிகளான போனவங்க தானே வம்பு இழுக்கிறான். பாஜக மேலே அச்சம்லாம் இல்லை. என்ன அச்சம் இருக்குது? அச்சம் இருக்கிறதுனால தான் எதுவும் பேசலைன்றாங்க. நீங்கள் சொல்லவே தேவையில்லை, பேச தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். என்ன அச்சம்? ரெண்டு தமிழர்கள் மத ரீதியாக பிரிஞ்சிருக்காங்க, ஆனால் தமிழர்கள். அவன் திரியை எடுத்து கொடுத்தா இவன் எண்ணெயை ஊற்றுறான், விளக்க பற்ற வச்சான், எரிஞ்சிருச்சு 6 மணிக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் போய் ஏற்றுனாதானா? அது வந்து அந்த திருத்தவங்களில் இருக்கிற பொறுப்பாளர்கள் பார்த்துக்கோங்க. வெளியிலேருந்து போகிற அயோக்கிய பயிலுக்கு அங்கே என்ன வேலை? இன்னைக்கு கூட ஒருத்தன் இந்த தெளிவான பேச்சை விஜய் பேசியிருக்கோம். நாங்கள் பேசுகிறோம்ல. இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் என்ன கேட்குறேன்னா, இன்றைக்கி ஒரு மூடத்தனமானவன், ஒரு மூர்க்கத்தனமானவன், முட்டா பயத்தை தற்கொலை பண்ணியிருக்கான் தீ குளிச்சு. இவெல்லாம் எங்கே கொண்ட சொம்புறது? ஏடா தீமை ஏற்றியாடா ஈழம் விடிய போகுது? தீமை ஏற்றியா தமிழ்நாடு விடிய போகுது? இல்லை தீமை ஏற்றிட்டு இங்கே படுகொலை நிறுத்த போகிறாங்களா? தீமை ஏற்றுனதுனால இங்கே சாதிய வன்கொடுமை நின்றுமா? தீமை ஏற்றுனதுனால சாதிக்கு ஒரு சுடுகாடை அப்படியே விட்டுருவாங்களா? தீர்க்கப்பட வேண்டிய எத்தனையோ பிரச்சனை இருக்குது. அப்புறம் என்ன தீபம்? வள்ளலார் சொல்லுகிறார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடியது என்று உலகத்திற்கு பறைசாற்றிய வள்ளலார். உன் இருதயத்திற்குள் தீபம் ஒளிந்து கொண்டே இருக்கிறது, அவன்தான் கடவுள், நீ தூய்மையாக்குங்கிறார். நீ தூய்மையானால் இறைவன் உன்னிடத்துல தான் இருக்குங்கிறார். கீழே அந்த போராட்டம் சொல்லி போனவனும் போராடாதீங்கன்னு தடுக்கிறது மாதிரி நடித்தவங்களும் உங்கள் எண்ணங்களை தீபமாக ஏற்றுங்கள், பிரச்சனை இல்லை. அதனால தான் விஜய் அமைதியாக இருக்கார். எடப்பாடியார் பேசுனாங்களா அதை பற்றி? ஏன் பேசலை? தெரியும் இங்கே நடக்கிறது வேற. யாராருக்கு நடக்கிறது? ஒரு பக்கம் மத அரசியல் நடக்குது, இன்னொரு பக்கம் இன்னொரு மத அரசியல் நடக்குது. திமுக இஸ்லாமிய மதத்தை தூக்கி பிடிக்கிறது, மத அரசியலை நடத்துகிறது. பாரதிய ஜனதா இந்து மதம் என்கிற போர்வையில் ஒரு மத அரசியல் நடத்துது. 2 பேரும் அடிச்சுக்கிறதுக்கு வழி பண்ணுறான். ஓகே. ஆகையால் அதெல்லாம் கண்டிக்க முடியாது. தமிழர்கள் தீபத்தை ஏற்றி விட்டார்கள், அவ்வளோதான். தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.